இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் டாடா பஞ்ச் அப்டேட்டட் மாடல். இந்த டாடா பஞ்சை பொறுத்தவரையில ஒரு நீட்டான அப்டேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. கமாண்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு தீம்ல தான் இந்த அப்டேட்டையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாடா பஞ்ச் பேசிக்கலி நம்ம ஒரு ப்ராடக்டாக பார்க்குறோம் அப்படின்னா ஒரு மைக்ரோ எஸ்யூவியாக அவங்க வந்து பொசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு மினிஸ்குவல் டிசைன்லேயே வந்து அந்த எஸ்யூவிக்கான ஸ்டாண்ட் ப்ளஸ் வந்து நல்ல டீசெண்டான ஸ்பேஸுமே இருக்கக்கூடிய ஒரு கார் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிஎன்ஜி ஆப்ஷன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜினையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வர வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் ப்ளஸ் வந்து அந்த 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின், அதில் வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்குது ப்ளஸ் வந்து டீட்டெயிலாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகுது. இந்த டாடா பஞ்சோட வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்மார்ட், பியூர் ப்ளஸ் எஸ், அதாவது சன்ரூஃப் இருக்கக்கூடிய மாடல். அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் எஸ், அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் எஸ் அப்படிங்கிற வேரியன்ஸில் வந்துருது. இது டாப் ஆஃப் த லைன் அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் எஸ் அப்படிங்கிற மாடல் தான் உங்களுக்கு நம்ம ரிவ்யூ கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமாண்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு தீமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த ரோட் ப்ரெசன்ஸை வந்து கொண்டு வர அளவுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்டான சிலவுட்டை வந்து உங்களுக்கு பெருசாக வந்து மாட்டலை. உங்களுக்கு ஹையான அந்த பானட் ப்ளஸ் வந்து சைடில் 2 மசில் பெல்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் டிஆர்எல் அதுவே தான் உங்களுக்கு இண்டிகேட்டராக வந்து ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கிரில் இந்த போர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ இந்த இடம் வந்து நல்ல கவர்டாக வந்து கொஞ்சம் ஒரு ஈவி லுக்கில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்குது. டாட்டா லோகோ இதில் ஒரு சின்ன ஒரு கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் லோவர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏர் டேம், அதிலே வந்து உங்களுக்கு ஸ்கிட் பிளேட் மாதிரி நல்ல ஒரு பெரிய போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி வந்து இந்த சில்வர் போர்ஷன் வந்து வருது. அது நல்லா இருக்குது. சின்ன ஆக்சன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமராவுக்கான ஃப்ரண்ட் கேமரா ப்ரொவிஷனுமே வந்து உங்களுக்கு இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து வருது. கூடவே டாப் ஆஃப் த லைன் வேரியன்ஸில் வந்து உங்களுக்கு எல்இடி அந்த ஃபாக் லைட்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே நீட்டாக இருக்குது. இதில் வந்து ஒரு சின்ன ஏர் வெண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது ஏர் இதில் புஷ் பண்ணி இப்படியே வெளியே விடுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மைக்ரோ எஸ்யூவியாக இருந்தால் கூட உங்களுக்கு 16 இன்ச் வரக்கூடிய ட்ரெயில் கிரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஷேப்பில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அலாய் வீல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அலாய் வீலோட டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யூனிக்காகவும் ரொம்பவே அட்டகாசமாகவும் இருக்குது. கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு ஏரோ ஃபினிஷ் மாதிரி தான் வந்து உங்களுக்கு அந்த பேட்டர்னுமே தெரியுது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி தான். உங்களுக்கு அவங்களோட ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஓஆர்வியும் ப்ளஸ் வந்து அதுலேயும் வந்து இண்டிகேட்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. டீசென்ட் சைஸில் இருக்கக்கூடிய விண்டோ ஏரியா, சைட் சிலவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சே ஆகலை. அந்த பழைய ஸ்டைலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆரோ ஷேப்பில் இது ஆரோ மாதிரியான ஒரு ஷேப் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஃபுல் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரியர் டோர் ஹேண்டில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனுமே வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் ப்ளஸ் வந்து ஒரு ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா வருது. மற்றபடி சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் அந்த மெயின் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து சேஞ்ச் பண்ணலை. ரியர் போர்ஷனுமே வந்து ஓவரால் அந்த டிசைனில் வந்து உங்களுக்கு பெருசாக சேஞ்சஸ் இல்லை. சின்ன எலிமெண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட்டி க்ளோ எல்இடி அந்த கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸுமே வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவர்ஸ் லைட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த லோவர் போர்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெயில் கார்ட் உங்களுக்கு ஸ்கிட் பிளேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ரியரில். அதாவது என்னென்னா ஓரளவுக்கு இந்த மைக்ரோ எஸ்யூவியாக இருந்தாலும் டீசெண்டான அப்ரோச் அண்ட் டிபார்ச்சர் ஆங்கிள்ஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் இந்த டாடா பஞ்ச். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு கார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு புல் கார்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய பம்பர்ஸ் அப்படின்னு தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு பின்னாடியுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாப் ஆஃப் த லைன் வேரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் டோன் கலர் ஆப்ஷனுமே வந்து வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கிரேஷ் ஒரு கலருக்கு கான்ட்ராஸ்டாக பிளாக் ரூஃப் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரியர் வைப்பர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வாஷர் டிஃபாகர் எல்லாமே வந்து உங்களுக்கு டாப் ஆஃப் த லைன் வேரியன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைனை வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணாலும் கொஞ்சம் கூட அந்த ஒரு போல்டான ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து வண்டி கிடச்சிருக்கு. இப்போ இந்த டாடா பஞ்சோட இன்டீரியரை பொறுத்தவரை ஒரு டுவல் டோன் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாப்லேயும் பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே, அதில் வந்து ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ட் பிளாஸ்டிக் தான், பாட்டமும் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
பட் ஓகே, நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கிறது தான் வந்து மேஜரான விஷயமே. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி ஒரு மைல்டான கலர், ப்ளஸ் வந்து அதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி போட்டு கொஞ்சம் ஒரு ப்ரீமியமான லுக்கை வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏசி வென்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஏசி வென்ஸை சுற்றியுமே வந்து ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியமான ஒரு பாலிஷ்டு ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோட்டிங் டச் ஸ்க்ரீன் மாதிரி உங்களுக்கு ஒரு 10 இன்ச் வரக்கூடிய டச் ஸ்க்ரீனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீட்டாக இருக்குது. உங்களுக்கு டச்சோட ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன்ஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, வயர்லெஸ் வந்து உங்களுக்கு வந்துடுது. மற்றபடி சவுண்டோட குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. இதில் வந்து எதுவுமே வந்து பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே வந்து உங்களுக்கு அந்த ஆம்பியன் லைட்டிங்கை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வருதுங்க பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 360 டிகிரி கேமராவுமே வந்து வருது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா ஆகட்டும், மற்ற கேமராஸோட வியூ ஆகட்டும், எல்லாமே வந்து நல்ல டீசெண்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. டோர்ஸ்லேயுமே வந்து அந்த சிமிலரான கலர் தீம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கான்சோலுக்கும் அந்த ஒரு தீமில் தான் வந்து உங்களுக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு லோவர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வருது. அதாவது உங்களுக்கு டச் சென்சிட்டிவ் பட்டன்ஸ் தான் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஃபேன் ஸ்பீட், அப்புறம் வந்து டெம்பரேச்சருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட், இது ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு டாகிள் சுவிச்சஸாக கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து டச் சென்சிட்டிவ் பட்டன் ஓகே தான். பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் கூட ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். என்னென்னா ட்ரைவ் மோட் செலக்டர் உங்களுக்கு சிட்டி, ஈகோ அந்த 2 ட்ரைவ் மோட் செலக்டர் இது பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு இதுதான். Economy drive mode activated. City drive mode activated. இவ்வளோ லவுடாக வந்து உங்களுக்கு இது வருது. இப்போதைக்கு ஓகே தான். நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கோ ஆன் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் வந்து ரோட்லேருந்து கண் எடுத்து இதை பார்க்குறது மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்பை வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கான பட்டன், உங்களுக்கு ஹில் டிசன் கண்ட்ரோல், ஹசார்ட் லேம்ப், டோர் லாக் ஆர் அன்லாக், 360 டிகிரி கேமரா நீங்கள் லைவில் பார்க்கணுன்னா. மற்றபடி ஏசிக்கான இது எல்லாமே வந்து டச் சென்சிட்டிவ் பட்டன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏசிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கூல் ஃபங்க்ஷனாலிட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க. குயிக்காக வந்து கூலிங் வேணும் அப்படின்னா Express அதை cooling நீங்கள் turned ப்ரெஸ் on. பண்ணிக்கலாம். With express cooling turned off. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 வாட்ஸோட ஒரு டைப் சி சார்ஜர், ப்ளஸ் வந்து ஒரு டைப் சி போர்ட், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்து வருது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒயர்லெஸ் சார்ஜருமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் லீவர், அதுக்கு பின்னாடியே வந்து உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து வருது. இதில் வந்து ஓப்பன் பண்ணுற டைப்பில் வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆம்ரெஸ்ட்லேயுமே உள்ளாடி டீசெண்டான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு வருது. அதுவுமே வந்து நீட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக டாட்டாவோட அப்டேட்டடாக வந்து உங்களுக்கு அந்த இலுமினேட்டட் டாட்டா லோகோவோட வரக்கூடிய அந்த மாடர்ன் ஸ்டியரிங் வீலுமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்போக்ஸ் ஸ்டியரிங் வீலாக வந்து வருது. இதில் வந்து உங்களுக்கு ஹார்ன் பட்டன், லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு டெலிஃபோனிக்கான ஃபுல் பட்டன்ஸ் வருது, வாய்ஸ் கமாண்டுக்கான பட்டன், ரைட் சைடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 இன்ச் வரக்கூடிய ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே நடுவில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு ரைட்டில் உங்களுக்கு டெம்பரேச்சர், ஃபியூல், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு டாக்கோமீட்டர் அந்த மாதிரி வந்து வருது. இன்ஃபர்மேஷனுமே வந்து உங்களுக்கு நிறையவே வந்து வருது. ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு எதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் டாகிள் சுவிட்சை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குமே வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்கிறாங்க. நீட்டாக தான் வந்துருக்குது. என்ஜின் ஸ்டார்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட் ஆஃப் த ஸ்டியரிங் வீல் வந்து உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்து வருது. அதுக்கு கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே ஒரு யூஸ்ஃபுல் ஃபீச்சர் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு கூல்டு க்ளோ பாக்ஸ் வந்து வருது. ஒரு 2 லேயர்ஸாக வந்து வரது மாதிரி இருக்குது. மேலே ஒரு லேயர், கீழே ஒரு லேயர். ஸோ அதுவுமே வந்து கூலிங் ஃபங்க்ஷனோட இருக்கிறதுனால லாங் டிரைவ்ஸ் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீச்சராக வந்து இருக்கும். உங்களோட ஸ்நாக்ஸ், ட்ரிங்க்ஸ் ஏதாவது உங்களுக்கு கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் வந்து வருது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேப்புக்கான லைட் அதை வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான பட்டன் வருது. அதுக்கப்புறம் எஸ்ஓஎஸ் பட்டன், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பேன் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டோரோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டோரில் வந்து ஈஸியாக ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அதுக்கு ஃப்ரண்டில் வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அம்ப்ரெல்லா வைக்கிறதுக்கு உங்களுக்கு தனியான ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. டோருமே வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நீட்டாக இருக்குது. இதில் வந்து மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ரோட்டரி ஸ்விட்ச், அதுக்கப்புறம் வந்து ஆல் 4 பவர் விண்டோஸ், விண்டோ வந்து உங்களுக்கு லாக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பட்டனுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்ப்போம். உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. கூடவே வந்து 360 டிகிரி கேமரா வந்து உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட்டில் வருது. எல்இடி ஃபாக் லைட்ஸ் வந்து டாப் அண்ட் வரும். அதுக்கப்புறம் ஹில் டிசன் கண்ட்ரோல், அதாவது ஒரு குத்தனை இறக்கத்தில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக
போகாமல் கண்ட்ரோல்டாக வந்து ஸ்லோவாக போகிறதுக்கு அதுவுமே யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் உங்களுக்கு வருது. ரியர் டிஃபாகர், SOS கால் பட்டன் இந்த மாதிரி எல்லாமே டாப் வேரியண்ட்டில் வருது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இதெல்லாமே வந்து வருது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ டிரைவர் சீட்டை பொறுத்தவரையிலுமே உங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. உங்களுக்கு நல்ல சைட் போல்ஸ்ட்ரிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்ல ஒரு சீட்டிங் பொசிஷனுமே வந்து கிடைக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தை சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் டாலான பீப்புளுக்குமே வந்து அண்டர் தை சப்போர்ட் வந்து டீசெண்டாகவே கிடைக்குது. கூடவே வந்து உங்களுக்கு இதில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே இருக்குது. கொஞ்சம் டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். ஸோ திங்ஸ் சேவ் போட்டுக்கிறதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் தான் அது. ஏபிசி பெடல்ஸ் வந்து உங்களுக்கு வெல் பிளேஸ்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. டிரைவர் ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு டெடிகேட்டடாகவே கொடுத்துருக்காங்க. பேக் சீட்டில் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஓப்பன் ஆகக்கூடிய டோர் தான். அதனால ஈஸியாக நமக்கு ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு, அதாவது இருக்கிற அது குட்டியான ஒரு அப்பர்ச்சராக இருந்தால் கூட டோர் அவ்வளோ தூரத்துக்கு ஓப்பன் ஆகிறதுனால ஈஸியாக நம்மளால் ஏற முடியும். கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கிறதுனால என்ன மாதிரி ஹைட்டான ஆட்களுக்கு கூட அதுவுமே வந்து ஒரு ப்ராப்ளமுமே வந்து இல்லை. ஈஸியாக வந்து ஏறி உட்காந்துக்கலாம். இப்போ என்னோட டிரைவிங் பொசிஷன், என்னோட ரிலாக்ஸ்டான டிரைவிங் பொசிஷனுக்கு வச்சிருக்கிறேன். ஸோ இந்த செக்மெண்ட் ஆஃப் காருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கூப்பிங் கொடுத்துருக்கிறதுனால டீசெண்டான லெக் ரூம் வந்து கிடைக்குது. காலை வந்து கீழே நல்லா நீட்டி வச்சுக்கிறது ஸ்பேஸ் இருக்குது. ரிக்ளைன் ஆங்கிளுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்து இருக்குது. சிட்டி கார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷன் வந்து கிடைக்குது. 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உட்காரணும். சென்டரில் வந்து ஒரு குழந்தை அந்த மாதிரி ஏதாவது யாரையாவது வந்து உட்கார வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க. பட் அதில் வந்து கப் ஹோல்டர்ஸ் வராது. ஜஸ்ட் ஆம்ரெஸ்ட் மட்டுமா தான் வந்து வரும். விண்டோ ஏரியாவுமே டீசெண்டாக இருக்குது, பிரச்சனை இல்லை. கிராப் ஹேண்டில் ப்ளஸ் வந்து கோட் ஹுக் 2 சைட்லேயுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி வென்ஸுமே வந்து வருது. அதுக்கப்புறம் 15 வாட்ஸ் வரக்கூடிய ஒரு USB டைப்-C சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி நல்லா ஃப்ளாட்டாக தான் வந்துருக்குது. இப்படி வந்து ஒரு டனல் மாதிரி எதுவும் ப்ரொஜெக்டாக இல்லாததுனால 3வது ஒரு ஆள் உட்கார்ந்தா கூட அவங்க கம்ஃபர்டபுளாக காலையும் வச்சுட்டு அப்படியே வந்து உட்கார்றதுக்கும் நல்லாவே வந்து இருக்கும். இப்போது டோர்லேயுமே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போதும் ஒரு பாட்டில் கூட வந்து கொஞ்சம் ஸ்பேஸுமே வந்து வருது. இறங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி அப்படி ஒய்டாக ஓப்பன் ஆகிறதுனால ஈஸியாகவே வந்து இறங்கிக்க முடியுது. இப்போ வண்டியோட பூட் ஸ்பேஸ் பற்றியுமே வந்து பார்ப்போம். பூட் ஸ்பேஸை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 366 லிட்டர் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து வருது. ஸோ வந்து நல்ல அடிக்குவேட்டான ஒரு பூட்டு தான். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சிஎன்ஜி மாடல்லையுமே வந்து உங்களுக்கு சிஎன்ஜியோட டேங்க்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த லெவல்லே வந்து ஃபிட் ஆகிறது மாதிரி தான் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு அது இருக்கும்போது கூட அதுக்கு மேலே வந்து ஒரு 210 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 4 பேர் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஒரு 2-3 நாள் வெக்கேஷனுக்கான ஒரு லக்கேஜ் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக அவங்களுக்கு வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து அதுலேயுமே வந்து கிடைக்கும். அது சிஎன்ஜியை பற்றியுமே இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா சிஎன்ஜிலே வந்து டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ப்ரொவிஷனுமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த ECUமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் அட்வான்ஸ்ட் ECUமே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது சீம்லெஸ்ஸாக வந்து சிஎன்ஜிக்கும் பெட்ரோலுக்குமே வந்து ஈஸியாக ஷிஃப்ட்டுமே ஆகும். கூடவே அது ஆப்டிமலாக உங்களுக்கு அந்த ரேஷியோவுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபியூல் எஃபிஷியன்சியுமே வந்து கொடுக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெர்மல் இன்சிடென்ட், அதாவது ஒரு ஹீட்னால ஒரு ஃபயரிங்கோ அந்த மாதிரி ஏதாவது நடக்காமல் இருக்கிறதுக்கான தெர்மல் இன்சிடென்ட் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் வந்து ஏதாவது லீக் டிடெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸுமே வந்து அவங்க நீட்டாகவே வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே வந்து ஒரு ரொம்பவே அட்வான்டேஜஸான விஷயம் தான். ஸோ டீசெண்டான பூட் ப்ளஸ் வந்து அந்த சிஎன்ஜி ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்கிறதுனால ஒரு ப்ராக்டிக்கலான சிஎன்ஜி காராக தான் வந்து டாடா பஞ்ச் இருக்குது. இந்த டாடா பஞ்சில் கொடுத்துருக்கக்கூடிய என்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்து அந்த 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ் 3 சிலிண்டர் என்ஜினையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 120 PS பவர் ப்ளஸ் வந்து 170 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது கூட வந்து உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு மேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1.2 லிட்டர் ரெவர்ட்ரான் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.2 லிட்டர் என்ஜின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வெர்ஷனில் வந்து 87.8 PS அதுக்கப்புறம் வந்து 115 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் அல்லது வந்து 5 ஸ்பீட் AMT வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1.2 ரெவர்ட்ரான்லேயே வந்து அந்த டுவல் சிலிண்டர் அந்த சிஎன்ஜியில் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி மோடில் வந்து 73.4 PS ப்ளஸ் வந்து பெட்ரோல் மோடில் வந்து 87 PS வரும். டார்க் வந்து சிஎன்ஜியில் வந்து 103
பெட்ரோல் வந்து 115 நியூட்டன் அப்படின்னு வந்து அந்த டார்க்குமே வந்து வேரி ஆகும். ப்ளஸ் அந்த 1.2 லிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வந்து அதில் கிடையாது. இன்னொன்று இந்த சிஎன்ஜிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎம்டி அந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுமே வந்து அவங்களுக்கு வந்தது. ஸோ இந்த 1.2 லிட்டர் ரெவட்ரான் என்ஜினை வந்து நம்ம இப்போது ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இப்போது சிட்டியில் நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். கிளச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு லாங் த்ரோ வந்து உங்களுக்கு கிளச்சுக்கு வருது. மற்றபடி கிளச் வந்து நல்ல லைட்டாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு டிராஃபிக்லாம் ஓட்டுறதுக்கும் அதில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது. உங்களுக்கு இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கிறதுனால 360 டிகிரியோட அந்த லெஃப்ட் கேமராவுமே உங்களுக்கு விசிபிளாக வந்து உங்களுக்கு டேட்டா வந்து உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக வந்து என்ஜினோட பவர் அப்படின்னு பார்க்கும்போதும் உங்களுக்கு அப்படி நியூட்ரலாக ஈஸியாக வந்து உங்களுக்கு பவர் கிடச்சிட்டே தான் இருக்குது. கிளச் நல்ல லைட்டாக இருக்குது. லாங் த்ரோ மட்டும் தான் இருக்குது தவிர நல்ல லைட்டாக இருக்குது. அதில் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. அதுக்கப்புறம் கியர்ஸுமே வந்து ஓரளவுக்கு ஷார்ட்டான த்ரோ தான். கேட்ஸ் கரெக்டாக டிஃபைன்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ நல்ல டிராஃபிக்கான இடத்துல ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பானட்டுமே வந்து நல்ல விசிபிளாக வந்து தெரியும். ஸோ அதில் உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு சிட்டியில் எந்த டிராஃபிக்கில் வேணாலும் ட்ரைவ் பண்ணுறதுக்குமே வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சில் ஒரு மெயினான ஒரு ஃபேக்டரே வந்து என்னென்னா உங்களுக்கு வண்டியோட அந்த ரைட் குவாலிட்டி தான். ஸோ உங்களுக்கு சஸ்பென்ஷன் டியூனிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சின்ன சின்ன குண்டு குழிக்கு எல்லாமே வந்து நம்ம ஸ்லோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவையே இல்லாத அளவுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்படி கேஷுவலாக ஓட்டக்கூடிய அளவுக்கு அந்த சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு தாராளமாக வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயமே. உங்களுக்கு இந்த மாதிரி ரம்பிள் ஸ்ட்ரிப்லேயுமே வந்து பெருசாக உங்களுக்கு அந்த டாஸிங் எதுவுமே தெரியாமல் நல்ல ஸ்மூத்தாக பெருசான சஸ்பென்ஷன் நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுது. கியரிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து டாலான கியரிங் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 3rd கியரில் வந்து ஏறிட்டு இருக்கேன். எனக்கு பவர் தேவை. அப்படியே வந்து அழுத்தி போயிட்டே இருக்கும். 3000 RPM ஒரு 80 வரைக்கும் எல்லாம் போகணுன்னாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு டாலான கியரிங்குமே வந்து கிடைக்குது. ஸோ அதில் வந்து பிரச்சனை இல்லை. மற்றபடி ஸ்டியரிங்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடு பில்டான பிறகு ஸ்டியரிங்குமே வந்து கொஞ்சம் அந்த ஒரு வெயிட்டுமே நமக்கு ஆட் ஆகுது. கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது ஸ்டியரிங்கில். ஆக்சுவலாக ஒரு மாதிரி நம்ப இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஸ்டியரிங். நம்ம ஈஸியாக இந்த ஒரு குட்டி கார் ஈஸியாக நம்மளால் ஜட்ஜ் பண்ணி நம்மளால் ஓட்ட முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பேரிகேட் இருந்துச்சு, ரோடு இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோ பண்ணணும்னு தேவையில்லை. கரெக்டாக நமக்கு வெஹிக்கிளோட அந்த டைமென்ஷன்ஸ் நமக்கு நல்லாவே தெரியுது. ஈஸியாக நம்மளால் க்ராஸ் பண்ணி எல்லாமே வர முடியும். ஸோ சிட்டியில் டிராஃபிக்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, ஒரு புது டிரைவர் நீங்கள் அப்படின்னாலும் கூட வண்டி வந்து 100% உங்களுக்கு ஈஸியாகவே செட் ஆகும். மற்றபடி ஹேண்ட்லிங் அப்படின்னு பார்த்தோன்னா கார்னர்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டாக ஹேண்டில் ஆகக்கூடிய கார் தான். பட் இது வந்து ஒரு ஹேண்ட்லிங்கான ஒரு கார், பெர்ஃபார்மன்ஸ் கார் அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு அந்த 1.2 லிட்டரில் டர்போ சார்ஜ் என்ஜினையுமே வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஹேண்ட்லிங் ஆஸ்பெக்ட் நம்ம கவனிக்கணும். பட் இருந்தாலும் அப்படி மோசம் இல்லாத ஒரு ஹேண்ட்லிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ரோடுக்குள்ளாடி தான் போகிறோம். நல்ல ஸ்டீப்பான இடம், சின்ன இடம் எதுனாலுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து ஓட்டலாம். இப்போ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு சைட் ஜட்ஜ்மெண்ட்டுமே வந்து கிடைக்குது. மற்றபடி இந்த மாதிரி நெருக்கமான இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு அசிஸ்டன்ஸ் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 360 டிகிரி கேமராவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 360 டிகிரி வியூவுமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கிடைக்குது. ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல் ஃபீச்சராக வந்துருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இடத்துலையுமே வந்து இப்போ காங்கிரீட் ரோட்டில் எல்லாமே வந்தோம். ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம ரொம்ப பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே வந்து வரல. நமக்கு என்னென்னா சஸ்பென்ஷன் நாய்ஸோ இல்லை டயர் நாய்ஸ் கூட வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அந்த காங்கிரீட் ரோடு மாதிரியான இடங்களில் கூட. ஸோ ஈஸியாகவே நம்மளால் வர முடியுது. இப்போ என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இது ஒரு 3 சிலிண்டர் என்ஜின் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து வைப்ரேஷன்ஸ் நம்ம ஐடில் லைட்டாக வந்து தெரியுது. பாடியில் ரொம்ப மினிமலாக தான் தெரியுது. அடுத்தது ரொம்ப லோ ஸ்பீட்ஸில் வந்து நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுற டைமில் மட்டும் கொஞ்சம் ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குது. மற்றபடி கொஞ்சம் நம்ம ரைஸ் பண்ணி அப்படியே செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை.
நமக்கு என்ஜின் நாய்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அழுத்தி நம்ம ஒரு 3000 RPM அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து ரைஸ் பண்ணி ஓட்டும்போது மட்டும்தான் வந்து கொஞ்சம் நாய்ஸ் மாதிரி இருக்குதே தவிர மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நல்லாவே ஸ்மூத்தாக வந்து நமக்கு என்ஜினுமே வந்து ஓரளவுக்கு நமக்கு அப்படி பவரையும் தந்துட்டு இருக்குது, ஓரளவுக்கு சவுண்ட் இல்லாமல் ரிஃபைண்டாகவும் இருக்குது. இப்போ ஹைவேல வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ட்ரைவ் பண்ணலை. என்னென்னா ஆல்ரெடி வந்து நம்ம டாடா பஞ்ச் டெஸ்ட் ட்ரைவ் டீட்டெயிலாக வந்து பண்ணியிருக்கிறோம். ஹைவேலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த டர்போ சார்ஜ் என்ஜினையுமே வந்து கொடுத்துருக்கிறதுனால இன்னுமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னென்னா ஹைவே நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு 6th கியர் இருக்கக்கூடிய அந்த டர்போ என்ஜின் வந்து இன்னுமே தாராளமான பவர் ப்ளஸ் வந்து ஒரு 120 எல்லாம் ஈஸியாக கீப் பண்ணி போகிறதுக்கான பவரையுமே உங்களுக்கு கொடுக்கும். மற்றபடி இந்த என்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு 100-110 வந்து ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணி அப்படி ஸ்டேபிளாக போகலாம். 100-110 120 வரைக்குமே வந்து இந்த சாசி உங்களுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டியை வந்து கொடுக்கும். அதில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. என்னென்னா ஓவரால் வந்து அந்த சாலிடான ஒரு சாசி தான் இது. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையுமே வந்து அப்படி டக்குன்னு இறங்கி ஏறணும். வண்டி வந்து எந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப பவுன்ஸோ ஃப்ளோட்டோ ஆகாமல் கொஞ்சம் ஒரு ஸ்டிஃப்னஸோட அந்த வண்டியோட கொஞ்சம் அந்த டாலான டிசைனுக்கும் ஏற்ற மாதிரி ரொம்ப பாடி ரோலோ எதுவுமே இல்லாமல் அதே நேரத்தில் நல்ல கம்ஃபர்ட்டையும் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷனையுமே வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி ஏசியோட கூலிங், உங்களுக்கு டயர் நாய்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா கம்மியாக தான் வந்து இருக்கும். இப்போது ரோட் நாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு தெரியும் டயர்லேருந்து. இப்போ ஹைவேல வந்து ஒரு 80-100 போகும்போது அந்த ரோடோட நாய்ஸ் வந்து உங்களுக்கு டயர்லேருந்து கொஞ்சம் வந்து வரும். பட் அதுவுமே வந்து அந்த நம்ம பட்ஜெட்டை கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே வந்து வெல் கண்ட்ரோல்டாக தான் வந்து அந்த நாய்ஸ் லெவல்ஸுமே வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ ஹைவே நம்ம போயிட்டு ஒரு 100 அந்த மாதிரி ஸ்பீடெல்லாம் வந்து கீப் பண்ணி போகிறோம் அப்படின்னா கூட உங்களுக்கு தாராளமாக பவரும் சரி, தேவையான அளவுக்கு பவர், அதே நேரத்தில் நல்ல ஸ்டெபிலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா 80 தாண்டி வந்து போயிட்டுருக்கோம். நல்ல ஸ்டேபிளாக தான் வண்டி இருக்குது. பெருசாக வந்து ஒரு ராக்கிங் மோஷனோ இல்லை ஃப்ளோட்டிங்கோ எதுவுமே இல்லாமல் ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு டீசெண்டாக இருக்குது. ஸ்டியரிங்குமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் ஆட் ஆகுது. ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு நல்ல கான்ஃபிடெண்ட்டாக வந்து வண்டியை ஓட்டலாம். இப்போ இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு வெர்டிக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா முதல்லையே வந்து பஞ்ச் ஒரு நல்ல ஒரு என்ட்ரி லெவல் கார் ஆப்ஷனாக வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க அடிஷ்னலாக அந்த டர்போ என்ஜினையுமே வந்து கொடுத்துருக்கிறதுனால இன்னுமே ஒரு ரவுண்டட் பேக்கேஜாக இருக்குது. என்னென்னா ஒரு குட்டி கார் வேணும், அதே நேரத்தில் நல்ல பவர் எனக்கு வேணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு சூப்பர் சாய்ஸாக இருக்கும். அதாவது ஒரு 75% சிட்டிலையும் 25% மேலே வந்து நம்ம ஹைவேலையே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டர்போ என்ஜின் போகிறது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அப்போது வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக பவரும் கிடைக்கும், ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்டான மைலேஜுமே வந்து உங்களுக்கு அது கொடுக்கும். என்னென்னா 6th கியரும் இருக்கிறதுனால ஹைவே மைலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டீசெண்டாக இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு இப்போது லேட்டஸ்ட்டாக என்னென்னா நமக்கு அந்த சிஎன்ஜி உங்களுக்கு பெட்ரோலோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சிஎன்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு காஸ்ட் பெனிஃபிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது கூட இப்போ சிஎன்ஜிலையுமே வந்து கிட்டத்தட்ட 210 லிட்டர் வரைக்கும் வந்து நமக்கு பூட் ஸ்பேஸ் கொண்டு வராங்க. சிஎன்ஜி இல்லாத மாடலில் வந்து 300க்கு மேலே, சிஎன்ஜி இருந்தாலும் அந்த டுவல் சிலிண்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நமக்கு ஒரு 200 கிட்ட வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸுமே வந்து அவங்க கொடுக்கறதுனால ஈஸியாக அதுவுமே வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குது. முன்னாடி என்னென்னா சிஎன்ஜி நம்ம வாங்கும்போது அது வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கொடுக்காது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கும். இப்போ அதையுமே நம்ம பிரச்சனை இல்லாமல் அவங்க வந்து சார்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி நல்ல கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடியது, டீசெண்டான ஹேண்ட்லிங், போதுமான அளவுக்கு பவர் இருக்கக்கூடிய டீசெண்டான மைலேஜ் கொடுக்கக்கூடிய பெட்ரோல் என்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைடான ஆடியன்ஸ். இதுலேயுமே சிஎன்ஜிலேயுமே அந்த ஏஎம்டி அவங்க கொடுத்துருக்கிறதும் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓவரால் டாட்டாவில் நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் கார், நல்ல சேஃபான ஒரு என்ட்ரி லெவல் கார், என்னன்னா குளோபல் என்கேப்லேயும் நமக்கு பாரத் என்கேப் இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு சேஃபான கார் தான் இந்த டாடா பஞ்ச். அப்படி நம்ம கன்சிடர் பண்ணும்போது 100% நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஃபேமிலிக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய காராக தான் இந்த டாடா பஞ்ச் இருக்குது. இந்த டாடா பஞ்சோட ரிவ்யூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன அப்படின்னா ஒரு மைக்ரோ எஸ்யூவி ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்து டாட்டாவோட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸுமே வந்து இந்த டாடா பஞ்ச் தான். உங்களுக்கு இதுலேயுமே வந்து இப்போ அடிஷ்னலான என்ஜின் ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்கிறதுனால இன்னுமே ஒரு வைடரான ஆடியன்ஸை வந்து அது கேட்டர் பண்ணும். கூடவே வந்து டாட்டாவில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிலையபிள், பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லாத எஸ்யூவிஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச் தான். கூடவே டீசெண்டான மைலேஜ், நல்ல கம்ஃபர்ட்,
தேவைக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்குது, நல்ல ஸ்பேஸுமே இருக்குது. கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் ஃபேமிலி எஸ்யூவியாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டாடா பஞ்ச் கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.